Taste the Daily. நெல்லையில் மாட்டுப் பொங்கல் திருநாளை ஒட்டி மாடுகளுக்கு சிறப்பு பூஜை நடத்தி பொங்கலிட்டு பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தமிழகமெங்கும் மாட்டுப் பொங்கல் திருநாள் களை கட்டியது. நெல்லை சீகன் கிராமத்தில் உள்ள ராஜகோபாலசாமி கோசாலையில் மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலையிலேயே கோசாலையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மாடு மற்றும் கன்றுக்குட்டிகளை குளிப்பாட்டி மக்கள் சிறப்பு அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து மாடு மற்றும் கன்றுகளுக்கு பொங்கல் படையிலிட்டு மண்ணில் விளைந்த காய்கறிகள், கரும்பு, அரிசி உள்ளிட்டவற்றை வழங்கி வழிபட்டனர். நமக்கு பாலும் நெய்யும் தயிரும் தந்து நம்மளை வாழ வைக்கிறது மாடுகள் மட்டும் இல்லை, காளைகளும் நமக்கு ரொம்ப உதவியாக தான் இருக்கு. அதை நன்றி செலுத்தும் விழா தான் இந்த மாட்டுப்பொங்கல். அதுலேயும் நானும் ஒரு பங்காக இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் மீன் மார்க்கெட்டில் மீன்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. மாட்டுப் பொங்கலை ஒட்டி காட்டுமன்னார் கோவில் சிதம்பரம் சாலையில் உழவர் சந்தை அருகில் உள்ள மீன் மார்க்கெட்டில் அசைவு பிரியர்கள் மீன்கள் வாங்க குவிந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கடும் அவதிக்கு உள்ளான வாகன ஓட்டிகள், திறனற்ற திமுக அரசின் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்குடன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் காந்தி சாலை பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் சாலையை கடப்பதற்காக நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அப்பகுதியில் சாலை பாதுகாப்பு விதிகளை முறையாக கண்காணிக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்க முறையாக திட்டமிட்டு சீரான முறையில் தடுப்புகளை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.